பொதுவாக மக்கள் மனதில் எழும் கேள்விகள் பார்த்தால், குடலை பாதுகாப்பது எப்படி, குடலினால் என்னென்ன வியாதிகள் வரும், குடலை நாம் எவ்வாறு பிரச்சனைகளை கண்டறிவது. நமக்கு உடலில் சிறுகுடல் மற்றும் பெருங்குடல், அதாவது மலக்குடல் என்று இரு வகைப்படும். சிறுகுடல் சாதாரணமாக 225 சென்டிமீட்டர்ல இருந்து 280 சென்டிமீட்டர் வரை ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விதமாக வேறுபடும். அதே மாதிரி மலக்குடல் 135 சென்டிமீட்டர்ல இருந்து 150 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். நார்மலாக சிறுகுடல் நம் வயிறு பகுதி முடிந்த பிறகு, இறைப்பை முடிந்த பிறகு சிறுகுடல் ஆரம்பித்து விடும். வலது பக்கம் நமது சிறுகுடல் மலக்குடலோடு கனெக்ட் ஆகும். மலக்குடல் ஒரு யூவை திருப்பி வச்ச மாதிரி நம்ம வயிறு பகுதியில் இருக்கும். முதலில் நம்ம மலக்குடலை பார்ப்போம், சிறுகுடலை பின்பு பார்ப்போம். மலக்குடல் என்ன வேலை செய்கிறது அப்படின்னு தான் மெயினாக பார்க்கிறோம். இந்த மலக்குடல் 135 சென்டிமீட்டருக்கு மேல உள்ள இந்த மலக்குடலோட முக்கிய வேலையே பேசேஜ் ஆஃப் ஸ்டூல். அதாவது நம் உண்ணும் உணவில் அது ஜீரணமாகி அதில் இருக்கும் சத்துக்களை எல்லாம் சிறுகுடல் உறிந்த பிறகு அந்த சக்கையாக, கடைசியாக நீர் கலந்த அந்த சக்கையை பெருங்குடல் வெளியேற்றிவிடும். ஒரு ஃபேக்டரியில கேஸ், இந்த கழிவு எல்லாம் வெளியேற்றுற மாதிரி தான் நம்ம உடம்புல இருக்கிற ஃபேக்டரி கேஸ வெளியேற்றுறது தான் மலக்குடல். அது ஒரு பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட், அதாவது குடல் புழு மாதிரி சுத்தும். பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட் பிரகாரம் சுத்தி கீழே கடைசியாக நிற்கும். கீழே ஒரு 3 மசில், ஸ்பிண்டர் மசில் கண்ட்ரோல் இருக்கும். அந்த மசில் கண்ட்ரோல்ல தான் நம்ம நினைக்கும் பொழுது மோஷன் போகும். எல்லா நேரத்திலும் நம்ம மோஷன் போக மாட்டோம், அந்த மோஷன் ரிஃப்ளெக்ஸ் வரணும். சோ இந்த மலக்குடலோட முக்கியமான வேலை என்று பார்த்தாலும் பேசேஜ் ஆஃப் ஸ்டூல்ஸ், அதாவது இந்த வேஸ்ட் ப்ராடக்ட் எக்ஸ்கிரீட்டா எல்லாமே வெளியில கொண்டு விடும். இந்த மலக்குடல் தான் அதில் உள்ள நீரை உடலுக்குள் உறிஞ்சு கொள்ளும். கடைசியாக செல்வது வெறும் சக்கையான அந்த எக்ஸ்கிரீட்டா மட்டும் தான் கடைசியாக செய்யும். எக்ஸ்கிரீட்டா இந்த மோஷன் அங்கங்கு சிறிது தேங்கிதான் இருக்கும். ஆரம்ப கட்டத்தில் அது ஒரு செமி சாலிட் ஸ்டேட்ல இருக்கும். வெளியே வரும்பொழுது கொஞ்சம் சாலிட் ஸ்டேட் இருக்கும். பொதுவாக மக்கள் எழுப்பும் கேள்வி 2 தான். ஒன்று ஒரு நாளைக்கு நாங்க எத்தனை முறை மோஷன் போகணும்னு கேட்பாங்க. அதாவது சராசரியாக ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 2 முறை நீங்கள் உங்களை மலத்தை கழிக்க வேண்டும். காலையில் ஒரு முறை, ஈவினிங் ஒரு முறை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் எப்ப சொல்லுவோம்னா 3 நாளைக்கு ஒரு முறை மோஷன் போகவர்கள் மட்டும்தான் அவர்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருப்பதை நாம் உறுதி செய்வோம். 3 நாளைக்கு ஒரு முறை. அதாவது சோ அப்படி பாத்தீங்கன்னா வாரத்தில் 2 நாள் மட்டும் மோஷன் போகிறவர்களுக்கு மட்டும்தான் கான்ஸ்டிபேஷன். சும்மா மோஷனே வரலன்னா நம்ம கான்ஸ்டிபேஷன் சொல்றது இல்லை. பொதுவாக வியாதிகளை ஒரு பக்கம் வைத்து விடுவோம். சராசரி ஒரு மனுஷன் தினமும் அவனுடைய ரொட்டீன் ஒர்க், ரொட்டீன் ஃபுட்டு, ரொட்டீன் லைஃப் அவன் லீட் பண்ணிருக்கிற ஒரு சராசரி மனிதனுக்கு மலம் காலை ஒரு முறை, மாலை ஒரு முறை வரணும்னா அந்த ஹேபிட்டை நம்ம தான் பழகணும். டாய்லெட் ஹேபிட்னு சொல்லுவாங்க. அந்த டாய்லெட் ஹேபிட் நம் குழந்தையிலிருந்தே நாம் பழக வேண்டும். சோ அதற்கு உண்டான நேரத்தை நாம் கொடுக்க வேண்டும். உங்களோட மலம் சரியாக போக வேண்டும் என்றால் முந்தைய நாள் எடுக்கும் உணவில் உள்ள நார்ச்சத்துக்களை எவ்வளவு எடுக்கிறோம் என்பதை நீங்கள் கவனமாக கொள்ள வேண்டும். அது வெஜிடபிள் ஃபைபரா இருக்கலாம், இல்ல ஃப்ரூட்டா கூட இருக்கலாம். தூங்கி இந்த 2 மணி நேரத்துக்குள் உங்களுடைய உணவை நீங்கள் முடித்து விட வேண்டும். மதிய உணவில் நீங்கள் அதிக வெஜிடபிள்ஸ் ரிச் ஃபுட், நீங்க வெஜ் ஆர் நான்வெஜ் எதனால எடுத்துக்கொள்ளுங்கள். நிச்சயமாக நீங்கள் காய்கறிகளை பாதி சதவீதம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இரவு உணவில் நிறைய பழங்களை எடுத்துக்கொண்டு, பழங்களோடு சிறிதளவு கார்போஹைட்ரேட் இல்லைன்னா தானியங்கள் இல்லது மில்லட்ஸ் வெரைட்டி சிறிதளவு எடுத்துக்கொண்டாலே போதும். உங்களுக்கு மார்னிங் எழுந்தவுடன் உங்களுக்கு பிளாடர், யூரின் பிளாடர் ஃபுல்லா இருக்கும். சோ அதனுடைய ஃபால்ஸ் பிரஷர் எஃபெக்ட் தான் நம்மளுக்கு மோஷன் வர்ற மாதிரி இருக்கும். சோ அந்த நேரத்தில் எழுந்தவுடன் நம்ம போயிட்டு மோஷன் போக முயற்சி எடுக்க கூடாது. முதலில் நீங்கள் யூரினை பாஸ் செய்து விட்டு அதுக்கப்புறம் பிரஷ் பண்ணிட்டு வாட்டர் குடிச்சிட்டு உங்களோட மார்னிங் ஹேபிட்ல காஃபி, டீ நீங்க எது குடிக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு அந்த கேஸ்ட்ரிக் கோலிக் ரிஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட் ஆகிவிடும். அடுத்த 10-15 நிமிடத்துக்குள் நீங்கள் நல்ல ஒரு ஃபுல் பிரஷர் கம்ப்ளீட் பவல் எவாக்குவேஷன் உங்களுக்கு சரியான நேரத்தில் கரெக்டாக நீங்கள் உங்களோட மலத்தை நீங்கள் கழித்து விடுவீர்கள். அது வெளியேறிவிட்டாலே போதும். உங்களுக்கு அன்னெசரி கேஸ் ப்ரொடக்ஷன் நிறைய இருக்காது, வயிறு ப்ளோட்டிங் இருக்காது. மோஷன் பாஸ் செய்யவில்லை என்றால் அதில் நிறைய கேஸ்கள் உற்பத்தி ஆகும். அதனால் வயிறு ப்ளோட்டடாவே இருக்கும்,
வயிறு வந்து அடைத்த மாதிரி இருக்கும், மோஷன் போகுவதற்கு சிரமப்படுவீர்கள். அடுத்தது வந்து அன்றைய நாள் ஃபுல்லா பசி எடுக்காது, ஒரு எரிச்சல் இருக்கும், ஒரு அன்ஈசினஸ் இருக்கும். இதனால் வந்து நீங்கள் வந்து உணவு சரியான நேரத்தில் எடுத்துக்கொள்ள முடியாது. அதுக்காக நீங்கள் ரொம்ப எஃபோர்ட் போட்டு ரொம்ப மசில் எல்லாம் டைட் பண்ணி முக்கி மோஷன் போற சுச்சுவேஷனுக்கு வந்துருவீங்க. அந்த மாதிரி நேரத்தில் தான் பைல்ஸ், ஃபிஷர் போன்ற ப்ராப்ளங்கள் நமக்கு வருகிறது. இதை தவிர்க்க வேண்டும் என்றால் முன்றைய நாள் நார்ச்சத்துக்கள் நிறைந்தது ஃபைபர் டயட் ரிச் ஃபுட்டை நீங்க எடுத்துக்கொண்டால் இது போன்ற வந்து உங்களுக்கு மலம் கழிக்கும் பிரச்சனை, இந்த கான்ஸ்டிபேஷன் எஃபெக்ட் உங்களுக்கு வராது.